Hi my dear students, welcome to our innovation. இப்போ இந்த வீடியோல exercise 6.3 தான் பார்க்க போறோம். Convert the following into like fraction. So like fractionா வந்து நீங்க convert பண்ணனும். அப்படினா என்னது? கீழ denominator உங்களுக்கு சேமா வரணும். Okay? So first sum போடலாமா? Students, first உங்களுக்கு denominator கீழ வந்து சேமா வரணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16 போயிட்டே இருக்கும். 1 8 is 8, 2 8s are 16, 3 8s are 24. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு காமன் மல்டிபிள் நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஸோ இதில் எது ஃபஸ்ட்டு காமன் மல்டிபிள்? இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ 8 தான் வந்து ஃபஸ்ட்டு காமன் மல்டிபிள். அப்போ 8 தான் எடுக்கணும். ஓகே, இங்கே 16 வருது. ஓகே, 16 வருது, பட் அது வேண்டாம் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு காமன் மல்டிபிளே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 1/4. ஓகே, ஸோ 1/4 வந்து நீங்கள் கீழே 4 இருக்குல்ல, அது வந்து 8ஆக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 4 × 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8. கீழே 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேலேயும் 2 தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 × 2, 2 / 4 2s are 8. இப்போ 8 வந்துருச்சு. இங்கே பாருங்கள் 3/8. ஓகே, அப்போது நம்மளுக்கு டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக வந்துருச்சு. இங்கேயும் 8, இங்கேயும் 8. அப்போது இதுதான் வந்து லைக் ஃப்ராக்ஷன். therefore like fractions, fractions, fractions are 2/8 and 3/8. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் லைக் ஃப்ராக்ஷன்ஸ் கொண்டு வரணும். ஓகே, நீங்கள் மல்டிபிள்ஸ் இந்த மாதிரி எழுதினாலும் ஓகே, இல்லை இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். 4,8 டினாமினேட்டர் தானே நீங்கள் கொண்டு வரணும். 4,8. இப்போ செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8. மறுபடியும் செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். 1 2 is 2, 2 2s are 4. ஓகே, ஸோ மறுபடியும் செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 1, 1 2 is 2. ஓகே, ஸோ 1 வரைக்கும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 கீழே வந்துடும். ஓகே, இப்போ 2 2s are 4. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். காமன் மல்டிபிள்ஸ் என்ன? 2 × 2 × 2. 2 2s are 4, 4 2s are 8. ஓகே, ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சுன்னா இது ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை இது ஈஸியாக இருந்துச்சுன்னா இது ஃபாலோ பண்ணுங்கள். பட் ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். ஸோ 8 வந்தனால நீங்கள் டினாமினேட்டர் எல்லாமே 8ஆக சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ செகண்ட் சம் 2/5, 1/7. உங்களுக்கு டினாமினேட்டர் சேமாக வரணும். ஓகே, நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். 5, 7. இப்போ வந்து டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 5 வந்து 5th டேபிளில் போகும். டிவைட் ஆகலினா நம்பர் அப்படியே வந்துடணும். ஓகே, ஸோ 1 5 is 5, 5th டேபிளில் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ 7 அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 7th டேபிள். ஸோ 1 அப்படியே வந்துடும். 1 7 is 7. ஓகே, அப்போது அவ்வளோதான். 1 வரைக்கும் நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சப்போஸ் உங்களுக்கு இது ரெண்டுமே சேர்த்து டிவைட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனித்தனியாக டிவைட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ 5th டேபிள் 1 வரைக்கும் டிவைட் பண்ணணும். ஸோ 5th டேபிள் 1 5 is 5 வந்துருச்சு. இப்போ 7th டேபிள். ஓகே, ஸோ 1 7 is 7. ஸோ ஆன்சர் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு என்ன வருது ஆன்சர்? 5 × 7 × 1. ஸோ 5 7s are 35. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி போட்டாலும் ஓகே. ஸோ இப்போ இங்கே எடுத்து எழுதுங்க. 5 × 7 × 1 × 1. ஸோ 5 7s are 35 × 1 35. ஸோ இது ஓகே, இல்லை இதுவும் ஓகே. உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு டினாமினேட்டர் 35 வரணும். ஓகே, ஸோ 2/5 = 5 × 7. ஸோ 5 கூட நீங்கள் × 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 35 வரும். அப்போது மேலேயும் நீங்கள் × 7 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 2s are 14, 7 5s are 35. 1/7. ஸோ 7 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 35 வரும்?
7 into 5. அப்போ மேலேயும் 1 into 5. So 5 by 7 5s are 35. 14 by 35 comma 5 by 35 are like fractions. 2 by 5 comma 3 by 10. இதுக்கு வந்து காமன் மல்டிபிள்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 5 comma 10. இப்போ ஃபிஃப்த் டேபிளை டிவைட் பண்ணலாமா? 1 5 is 5 comma 2 5s are 10. ஓகே, வேறு எந்தாச்சும் டேபிளை டிவைட் பண்ண முடியுமா? இது வந்து செகண்ட் டேபிளை டிவைட் பண்ணலாமா? 2. இந்த 1 அப்படியே கீழே வந்துடும். 1 2 is 2. அவ்வளோதான். ஓகே, ஸோ 5 into 2 into 1 into 1 equal to 5 2s are 10. ஓகே, இப்போ நீங்கள் டினாமினேட்டர் 10 கொண்டு வரணும். ஓகே, ஸோ 2 by 5. ஸோ 5 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும்? 5 into 2. அப்போ மேலேயும் 2 தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s are 4 divided by 5 2s are 10. ஓகே, இங்கே 10 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போது நம்மளுக்கு லைக் ஃப்ராக்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ 2 by 5க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 4 by 10. ஸோ 4 by 10 comma 3 by 10 ஆர் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் ஒன் 2 by 7 comma 1 by 6. ஓகே, இப்போ வந்து காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிங்க 7க்கும் 6க்கும். ஓகே, ஸோ இப்போ செவன்த் டேபிள் டிவைட் பண்ணலாமா? 7 1 7 is 7 கம்மா இது டிவைட் ஆகாது. ஸோ 6 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து செகண்ட் டேபிளை டிவைட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, ஸோ 2 3 5 7 11 அந்த மாதிரி நம்பர்ஸில் தான் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ செகண்ட் டேபிள் 1 comma 3 2s are 6. Again third table 1 comma 1 3 is 3. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 into 2 into 3 into 1. ஓகே, அப்போது 7 2s are 14. 14 into 3 equal to 4 3s are 12. பேலன்ஸ் 1 இங்கே மேலே போட்டுக்கலாம். பேலன்ஸ் 1 1 3 is 3 4. ஸோ 42 வருது. அப்போ நீங்கள் கீழே வந்து 42 கொண்டு வரணும். டினாமினேட்டரில் 42 கொண்டு வரணும். ஸோ 2 by 7 equal to 7 into எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 42 வரும்? 6. 7 into 6. அதே மாதிரி 2 into 6. கீழே என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதுதான் வந்து மேலேயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ 7 6 42. அதுக்கப்புறம் 6 2s are 12. ஓகே, ஸோ 12 by 42. நெக்ஸ்ட் இப்போ வந்து 1 by 6. 1 by 6 equal to 6 into 7. ஸோ 6 கூட 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 42 வரும். ஓகே, அதே மாதிரி 1 into 7. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் பார்க்கலாம். 1 into 7 7 by 6 7s are 42. அப்போது ஆன்சர் என்ன வருது? 12 by 42 comma 7 by 42 or like fractions. Like fractions. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டினாமினேட்டர் 42 கொண்டு வரணும். ஓகே, ஃபிஃப்த் ஒன் 1 by 3 comma 3 by 4. இப்போ தேர்ட் டேபிள் மல்டிபிள்ஸ் எழுதலாமா? 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12. அப்படியே போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன். ஃபோர்த்து டேபிள் எழுதுங்க. 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16 போயிட்டே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு காமன் மல்டிபிள் என்னது? 12. ஓகே, அப்போ நீங்கள் டினாமினேட்டர் 12 தான் கொண்டு வரணும். ஸோ 12 கொண்டு வரலாமா? 1 by 3. 3 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 3 into 4 கம் into 4. ஓகே, கீழேயும் மேலேயும் into 4 தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 4s are 12, 1 4 is 4. ஓகே, நெக்ஸ்ட் 3 by 4. 4 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 12 வரும்? 4 into 3 into 3. மேலேயும் 3 தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 3s are 12, 3 3s are 9. அப்போ உங்களுக்கு 4 by 12 comma 9 by 12
or like fractions. Okay students, நீங்கள் எப்படி வேணாலும் காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை வந்து டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு ஓகே. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது ஃபாலோ பண்ணுங்கள். சிக்ஸ்த்து சம் 5/6, 4/5. இப்போ வந்து சிக்ஸ்த்து டேபிள் எழுதலாமா? 1 6 6, 2 6 12, 3 6 18, 4 6 24, 5 6 30 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஃபிஃப்த்து டேபிள் equal to 1 5 is 5, 2 5 are 10, 3 5 are 15, 20, 25, 30 போயிட்டே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து ஃபர்ஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் என்னது? 30. வேறு எதுவுமே காமனாக இல்லை. அப்போ நீங்கள் டினாமினேட்டர் 30 தான் கொண்டு வரணும். 6 கூட எதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 30 வரும்? 6 into 5. அப்போ மேலேயும் 5 into 5. ஸோ 5 5s are 25, 6 5s are 30. ஓகே நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 4/5. ஸோ 5 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 30 வரும்? 5 into 6. ஸோ 5 6 are 30. நெக்ஸ்ட் 4 into 6. இங்கேயும் 6 இங்கேயும் 6 தான் மல்டிப்ளை பண்ணணும். 4 6 are 24. அப்போது 25/30, 24/30 are like fractions. ஓகே are like fractions. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சம் போடணும். செவன்த்து சம் 1/8, 3/7. காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் டேபிளால் டிவைட் பண்ணலாம். ஓகே 4 2s are 8, இது டிவைட் ஆகாது. ஸோ 7. எகெயின் இது வந்து செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். 2 2s are 4, 7. எகெயின் செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். 1 2 is 2, 7. நெக்ஸ்ட் இப்போ செவன்த் டேபிள் 7 1, 1 into 7 7. இப்போ 2 into 2 into 2 into 7 into 1. ஓகே ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 into 7, 8 7s are 56. ஓகே 5 8s are 40, 6 8s are 48, 7 8s are 56. அப்போ நீங்கள் டினாமினேட்டர் 56 கொண்டு வரணும். ஓகே இப்போ 1/8 வந்து நீங்கள் டினாமினேட்டர் 56 கொண்டு வரணும். அப்போது 1/8 ஈக்குவல் டு 1/8 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 56 வரும்? 8 into 7, 8 7s are 56. அப்போ into 7 equal to 7/56. Next 3/7. So 3/7 equal to 7 into 8. ஸோ 7 கூட 8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 56 வரும். அதே மாதிரி 3 into 8. ஸோ இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 3s are 24. 24 divided by 7 8s are 56. ஓகே ஸோ 56. இப்போ நம்மளுக்கு டினாமினேட்டர் ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போது 7/56 and 24/56. 24/56 are like fractions. Okay. 8th sum 1/6, 4/9. இப்போ நீங்கள் இதுக்கு காமன் மல்டிபிள்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 6, 9. இது எந்த டேபிளில் டிவைட் பண்ணலாம்? தேர்ட் டேபிள். 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9. Again second table 1 2 is 2, செகண்ட் டேபிளில் போகாது. ஸோ 3 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் டேபிள் 1 அப்படியே வந்துடும். 1 into 3 3. அப்போ என்னென்ன நம்பர்ஸ் வருது நம்மளுக்கு? 3 into 2 into 3 into 1 into 1. ஓகே ஸோ 3 2s are 6, 6 3s are 18. ஓகே 6 3s are 18. ஸோ 18. ஸோ இதுதான் வந்து காமன் மல்டிபிள். அப்போ நீங்கள் டினாமினேட்டர் 18 கொண்டு வரணும். 1/6. ஸோ 6 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்? 6 into 3. 6 3s are 18. அப்போ 1 into 3 equal to 3/18.
அதுக்கப்புறம் 4/9. ஸோ 4/9 தான் நான் கொடுத்துருக்காங்க. 9 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணணும்? 9 into 2. 9 2s are 18. 4 into 2. ஸோ 4 2s are 8. 9 2s are 18. 3/18, 8/18 are like fractions. Okay, are like fractions. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் 6.3 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டில் இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.